அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது வருஷம் தொடங்கக்கூடிய இந்த நிலையில் நம்ம ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம். ஒவ்வொருத்தர் எல்லாமே ஒரு விஷயம் தொடங்குறோம் அப்படின்னா கூட அந்த ராசி பலனை பார்த்துட்டு நம்ம நட்சத்திர ரீதியாக இது நமக்கு சரி வருமா, இல்லை ராசி ரீதியாக இது சரி வருமா அப்படின்ற மாதிரி பார்த்து செயல்படக்கூடியவங்க இன்னமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியுமே அந்த ராசி பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தொடங்குறவங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அப்படி ராசி பலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நிலையில் இப்போ புது வருஷம் தொடங்க போகுது. இந்த புது வருஷம் நமக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம இந்த ராசி பலன்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிறத இப்போவும் நம்ம நம்பிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம கன்னி ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புது வருஷமோ இல்லை வரக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பரிகார முறைகளையும் இந்த வீடியோவுடைய இடையில கண்டிப்பாக நம்ம தெரிவிச்சிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்த்து மகிழலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதை தீர்க்கக்கூடிய குணம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளையுமே அவங்க பொதுவான ஒரு விஷயமா பார்த்து அதுக்கான முடிவுகளை தாங்களே தேர்ந்தெடுத்து அந்த முடிவை நல்லபடியாக முடிச்சு வைப்பாங்களாம். அப்படி புத்திசாலித்தனம் அதிகளவில் இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. அவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு மாதமா ஒரு நாட்களா இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம், புதுசாக வாகனம் வாங்கலான்னு இருக்கோம், இல்லை செகண்ட் ஹேண்டில் வாகனம் வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நீங்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பாங்க. புதிய தொடர்புகள் அது மூலயமா ஏற்பட்டு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் இனிமேல் உங்களுக்குள்ள நிறையவே இருக்கும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலியமா வருமானம் வரும். சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்குற நிலை ஏற்படலாம். இதனால கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஒரு சில உரசல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு டைமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது மூலியமா விருந்தினர் வருகைகளாலையும் செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிச்சே இருக்குங்க. புதுசாக உங்கள் தொழிலுக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ தேவையான பொருட்களை வாங்குறதா இருக்கலாம். புதுசாக நீங்கள் விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான செலவுகளாக இது இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுடைய செயல் மூலியமாக ஒரு சில இடங்களில் கோபம் உண்டாகலாம். இதனால் நிதானமாக அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி இது இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது மூலியமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாமல் கோபப்படுறது அப்படிங்கிறது இன்னும் மேலும் விரிசலை தான் ஏற்படுத்தும். அது மூலிமா தீமை உண்டாக வாய்ப்பு இருக்கு. பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகம் தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். நீங்கள் எந்த மாதிரியான வேலை தேடுறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் மேலேயும் இல்லை உங்களுடைய மேல் அதிகாரிகள் மீதோ கோபம் கொண்டு தேவையில்லாமல் பேசுகிறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். சக பணியாளர்கள் மூலியமா நன்மையும் இருக்குது. அலுவலகம் மூலமாகவும் உங்களுக்கு வாகன வசதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னைக்கோ செய்த ஒரு வேலைக்கு இப்போ நீங்கள் பாராட்டு பெறுவீங்க. நீங்கள் இந்த வேலையை நம்ம நல்லா செஞ்சுருக்கோம், நம்மளை பாராட்டவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான பேச்சு அவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். பொதுவாகவே பெண்கள் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கக்கூடியவங்க. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சாதுரியமான பேச்சு கொண்டவங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த பேச்சு மூலியமாகவே ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. இதன் மூலியமாக பணவரத்து கூடும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்க. காரிய தடைகள் எல்லாமே நீங்கும். இந்த சமயத்தில் நீங்கள் புதுசாக என்ன பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது கண்டிப்பாக
கண்டிப்பாக நிறைவேறும். உடன் இருப்பவங்கள அனுசரித்து போகிறது மூலியமா, இல்லை பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மூலியமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே தடையில்லாமல் கிட்டும். வரவேண்டிய பணத்தொகைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமா நல்ல பலன்களும் கண்டிப்பாக இருக்கும். சக கலைஞர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மூலியமா உங்களுக்கு கடன்களை குறைக்கக்கூடிய அளவுக்கான பணவரவு உருவாகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமை எதிர்கொண்டாலும் மக்களுடைய ஆதரவை பெற இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கட்சிகளில் உட்பூசல்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து பொறுமையாக பேசும்போது உங்களுடைய வார்த்தைக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். இதன் மூலயமா நினைத்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுக்கும். மாணவர்களையும் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் சக மாணவர்களுடைய உதவியை பெறுவீங்க. பாடங்களை நல்லா படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இந்த கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதமும், அஸ்தம் நட்சத்திரமும், அது கூடவே சித்திரை 1ஆம் 2ஆம் பாத நட்சத்திரங்களும் இடம்பெற்றிருக்கு. நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரங்க சாதிக்கக்கூடிய திறமை அவங்களுக்குள்ள நிறையவே இருக்குமா. அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இனிமேல் உங்களுக்கு அமையும் அப்படின்னு கணிக்கிறாங்க. சூரியனால் இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாமே நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியவே உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே போய் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான முடிவு இப்போ ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்குது. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. திட்டமிட்ட வேலைகளை ஒவ்வொன்றா நடத்தி முடித்து ஆதாயம் பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ராகு பகவானால் புதிய நண்பர்கள் உருவாவாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. ஒரு சிலர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். உடல்நிலையில் இதுவரையும் இருந்த சங்கடங்கள் நீங்கி உடல்நலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். வாழ்க்கை துணையோடு இணக்கமாக பேசி மகிழ்வீங்க. கேது சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் ஒரு சிறு புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீங்க. சுக்கிரன் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளையோ இல்லை இதுவரைக்கும் இருந்த நிலையை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னாலோ அதுக்கு உலகளாந்த பெருமானை நீங்கள் வழிபடுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம். எந்த வேலைனாலும் அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்குமா. சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகி தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் நீங்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற்றுத்தரும். செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும் ஏற்படுது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து உத்தியோகத்தில் உங்கள் நிலை அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்குது. கூட்டுத்தொழில் லாபத்தை உருவாக்கும். விவசாயிகளுக்கு மாதத்தின் முற்பகுதி கடினமாகவே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலம் ரொம்பவே சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீராட்டேஸ்வரை வழிபடுவது மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதம். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரங்க நீங்கள் தான். இந்த ஒரு மாதம், அதாவது இனி வரக்கூடிய நாட்கள், நட்சத்திரநாதனான செவ்வாய் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களை எல்லாத்தையுமே லாபமாகவே மாற்றுறாரு. முடங்கி இருந்த தொழில் கூட மீண்டும் இயங்க வைக்கிற நிலையை அவர் ஏற்படுத்துவார். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சூரியனோ சனி பகவானோ நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உருவாக்குறாங்க. டிசம்பர் 3 முதல் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் சாதகமான நிலையிலேயே இருக்குது. இதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுது. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல பணியாளர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சிறு நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகிற நிலை ஏற்படும். ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு அதை பாராட்டும் பெறுவீங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னமும் ரொம்ப ரொம்ப நல்ல வகையில் நடக்கக்கூடிய நிலையை திருச்செந்தூர் முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார்.
கன்னி ராசியை பொறுத்த மட்டிலும் இனிமே வரக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி கன்னியாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசியும் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.